Hi all friends, Beauty Care Academy, வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பிரைட் மெய்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ பிரைட் மெய்ட்ஸ் அப்படின்னும் போது அவங்களோட மாம், அதாவது பிரைடோட அம்மா. நிறைய பேர் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு விடுமா. அவங்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்களோட ஹேர் வந்து டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. அம்மாக்கெலாம் சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டென்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களால நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் ஏதாவது வச்சாலும் அவங்களுக்கு வந்து வெயிட் தாங்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சிங்கன்னா, ஈவன் நம்ம வந்து ரொம்ப பூ குத்துறோம் போது கூட இந்த ஹேர்பின்னோட இது கூட அவங்க வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு அம்மாவோட ஸ்கேல்ப் எப்படி இருக்கும், கண்டிப்பாக அவங்களோட ஏஜுக்கு அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் கொண்டை, முக்கியமாக வந்து ரிசப்ஷன் அப்படின்னும் போது ஒரு கொண்டெல்லாம் போட்டோன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து கொண்டையா, அப்போ இன்னும் வயசானவங்கள மாதிரி என்னை காட்டுவீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மேம் அப்போ ஆப்ஷன் இல்லை மேம், ஒரு எக்ஸ்டென்ஷன், சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷனாவது வைக்கிறேன் மேம், வெயிட்லெஸ் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறேன் மேம், வச்சுட்டு உங்கள் ஹேர்லேயே நான் ஏதாவது பண்ணுறேன் மேம் அப்படின்னு தான் நம்ம வந்து நார்மலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் அவங்க ஹேர்லேயே, அது இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அடர்த்தியே இருக்காது அந்த முடி. ஸோ இந்த மாதிரியான முடிக்கு ஒரு லூஸ் ஹேர் ஸ்டைல்ஸ், அதாவது நான் சொல்கிறது கொண்டை கிடையாது, லூஸ் கேர்ள்ஸ் மாதிரி இவங்களுக்கு எப்படி பண்ணுறது. இந்த மாதிரி ஹேர் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹேருக்கு எப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். அது இல்லாமல் நிறைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப கேப் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஹேர் ஸ்டைல் வீடியோலாம் நம்ம வந்து ப்ளாகில் பார்த்து ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஹேர் ப்ரிப்ரேஷன் பற்றி ஹேர் ஸ்டைல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ரீகம்ப் வந்து நம்ம பண்ணிடலாம். ஹேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன, ஃபஸ்ட்டு க்ளீன் ஹேர் வாஷ் வித்தவுட் கண்டிஷ்னர். முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், கண்டிஷ்னர் இல்லாத ஹேர் வாஷாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து நம்ம கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் தான் நம்ம பேக் ஹோம்லாம் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஹேர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னாலும் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பேக் ஹோம் வந்து ஸ்டே ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்டிஷ்னர் வாஷை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட. அண்ட் கண்டிப்பாக க்ளீன் ஹேர் வாஷ், அது வந்து மஸ்ட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணுவோம். ட்ரை அப்படிங்கிறது வந்து ப்ளோ ட்ரை. ஸோ ப்ளோ ட்ரை பண்ணி நம்ம வந்து செட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து செகண்ட் ஸ்டெப். இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ப்ளோ ட்ரை அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து நல்ல கேர்லி ஹேராக இருக்குது, லைக் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஹேர் வந்து மேனேஜபிள் பட் கொஞ்சம் கேர்லியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அது ரொம்ப கேர்லியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு ப்ளோ ட்ரை பண்ணாலுமே அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு அயனிங் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து அது முக்கியமாக வந்து ஃப்ரண்ட் பார்ட் வரைக்குமாவது ஒரு அயனிங் கொடுப்போம். அண்ட் தென் நம்ம வந்து கிரிம்பிங் கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஹேர் ப்ரிப்ரேஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது. ப்ளோ ட்ரை, அயனிங், கிரிம்பிங். ஸோ இந்த மூணும் தான் நம்ம பண்ணுற ஸ்டெப் ஃபார் ஹேர் ப்ரிப்ரேஷன். நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளோ ட்ரைக்கு ஃபாஸ்ட்டாக, இப்போ மார்னிங் முகூர்த்தம்க்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கேர்லியாக இருக்கும். அந்த பேக் சைடில் நம்ம பின்னல் போடுறதுக்கெலாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம் இல்லைங்களா. ரொம்ப கேர்லியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு வந்து அந்த பின்னல் போடும்போது அந்த சிலம்பல் இருக்கும். அப்போ அவங்க ஹேருக்கு ஃபுல்லாக உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. மார்னிங்னாலே அதுதான் பெரிய டாஸ்க்கு, நமக்கு டைம் இருக்காது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த டைம் இல்லைன்றதுனால இந்த ப்ரஷ் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ப்ளோ ட்ரை பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ப்ரஷ்ஷில் நம்ம பொறுமையாக இப்படி ஜஸ்ட், அதே சமயத்தில் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும், நமக்கு காலையில் முக்கியமாக இது வந்து மார்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கோம்.
இந்த 2 பார்ட்டிஷனாக நான் எடுத்துகிட்டு இந்த 2 பார்ட்டிஷனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் தெரியுதுங்களா? இது வந்து என்னென்னா உங்களுக்கு மேம் இதில் பக்கா ப்ளோ ட்ரை அந்த ஃபினிஷிங் கிடைக்குமானா அப்படிலாம் இல்லை. இதில் வந்து நம்ம உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு மார்னிங் முக்கியமாக வந்துட்டு காலையில் முகூர்த்தம் அண்ட் ஆல்சோ நல்ல வந்து ஒரு கேர்லி ஹேர், வேவி ஹேர், திக் ஹேர் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் பண்ண எஃபெக்ட். பட் மேக் வெரி ஷுர் இது வந்து அயனிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் மேம் இதுக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட்னர் இல்லாமல் இது மட்டும் போதுமா, இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு இது வந்து ஒரு ப்ளோ ட்ரை பண்ணுற எஃபெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மிஷினில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது இப்போ நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இது வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மார்னிங் முகூர்த்தம் அப்போது கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. எனக்கு டைமும் இல்லை. காலையில் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரையர் போட்டுட்டு அந்த ப்ளோ ட்ரை அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து டைம் இல்லை. வெறும் ட்ரையர் மட்டும்தான் போட எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் எனக்கு இந்த ப்ரஷ் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு இப்படி பொறுமையாக இப்படி வாரினேன்னா எனக்கு சீக்கிரமாக அந்த ப்ளோ ட்ரை எஃபெக்ட் கிடச்சிடுது. ஸோ இவங்க ஹேர் ரொம்ப வந்துட்டு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப வேவியாக இருந்தது. ஸோ அதனால் நான் ப்ளோ ட்ரைக்கு பதில் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளோ ட்ரை எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு ஃபாஸ்ட் ப்ளோ ட்ரை நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ இது நான் பண்ணதுனால இவங்களுக்கு கிரிம்பிங் எனக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிம்பிங் ஹேர் ப்ரிப்ரேஷனில். ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ அயனிங் தேவைப்படாது. ஏன்னா எனக்கு அயனிங் வந்து இவங்க ஹேருக்கு இதுவே போதும், எனக்கு அயனிங் வேண்டாம். ஸோ அதனால் நம்ம வந்து கிரிம்பிங் மட்டும் பண்ணுறேன். ஆனால் நான் கிரிம்பிங் வந்து ஃப்ரண்ட் மட்டும் பண்ணலை, ஃபுல் ஹேருக்குமே நான் வந்து லைட்டாக பண்ணுறேன். நான் உள்ளெல்லாம் வந்து பாருங்கள் இந்த இடம்லாம் கொஞ்சம் வேவியாக தான் இருக்குது. நம்ம வந்து கிரிம்பிங் மிஷின் யூஸ் பண்ணியே நம்ம வந்து எல்லாமே பண்ணிடலாம். லைட்டாக இதுலேயே வந்து கொஞ்சம் அயனிங் கொடுத்து அப்படியே வந்து கிரிம்பிங் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபுல் ஹேர் இவங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்டென்ஷனுமே நான் வைக்க போகிறதில்ல. டைரெக்டாக இவங்க ஹேரில் நான் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபுல் ஹேருமே நான் வந்து ஸ்லைட்டாக வந்து கிரிம்பிங் கொடுக்குறேன். ஸோ கிரிம்பிங் மிஷின்லேயே நான் வந்து லைட்டாக ஒரு அயனிங் கொடுத்துக்கிறேன். நம்ம தனியாக இதுக்காக நான் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்படி கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப இதுவாக தெரியும். இப்படி தான் இருக்கணும். கிரிம்பிங் பாருங்கள் இந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். சரிங்களா? தெரியுதா? ரொம்ப வேவியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேரில் எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபுல் ஹேருக்கும் நம்ம போட்டு ரெடி பண்ண போவோம். ஸோ இப்போ பாருங்கள் நான் கிரிம்பிங் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். கிரிம்பிங் மிஷின்லேயே நான் ஸ்லைட்டாக அயனிங் பண்ணிவிட்டு கிரிம் பண்ணியிருக்கேன். கிரிம்பிங் இப்படி தாங்க இருக்கணும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து கிரிம் பண்ணணும். சரிங்களா? இந்த சைட் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கேர்ள்ஸ் இது பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் ஒரு. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ கிரிம்பிங் வந்து இப்படி தான் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சைடு வந்து அதே மாதிரி கிரிம்பிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அவங்களோட ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் தெரியும், முடி வந்து இருக்கா மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு எனக்கு முடியே கிடையாதுங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டென்ஸ் கம்மி. பாருங்கள், இப்படி தொட்டால் அந்த முடி பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இதுதான் அவங்களோட ஹேர், இவ்வளோ கம்மியான ஹேர் தான். இங்கே தான் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியுது, பட் ஆனால் அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வெயிட் ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஹேர் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கொஞ்சம் வால்யூம் தெரியும் இந்த ஹேரில் நம்ம வந்து இப்போ க்ரிம் பண்ணதுனால. ஸோ இப்போ அதே மாதிரி நான் அந்த சைட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபுல் ஹேர் வந்து க்ரிம் பண்ணிட்டேன் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் நான் உங்கள் ஹேரில் வந்து கேர்ள்ஸ் போட போகிறேன். கேர்ள்ஸ் வந்து இப்போ டைரெக்டாக நம்ம வந்து உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன் இருங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு கேர்ள்ஸ் போட்டு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இவங்க ஹேர் வந்து கொஞ்சம் அடர்த்தி கம்மிங்கிறதுனால ரொம்ப வந்து டெம்பரேச்சர் வைக்காதீங்க, ஹேர் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் கொஞ்சம் நான் திட்டமாக தான் வச்சுருக்கேன். அதாவது 180 டிகிரி தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் சும்மா இப்படி கேர்ள்ஸ் போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து லைக் ரொம்ப பிளெயினாக இது அப்படியே லைக் ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம ஃபுல் கேர்ள்ஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பவுன்சியாக, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் இவங்களுக்கு வைக்க போகிறதில்ல, இவங்க ஹேர்லேயே தான் நம்ம வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி டைரெக்டாக சும்மா ஒரு கேர்ள்ஸ் போடாமல் நம்ம இவங்க ஹேரை ஸ்லைட்டாக பேக்கோம், அதாவது பேக்கோம் வந்து இப்படி ரூட்லேயும், ரொம்ப இல்லை ரூட்டில் மட்டும்தான் பண்ணணும். இன்னும் நீங்கள் பவுட்ரு இந்த மாதிரி டஸ்டிங் பவுடர் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம வந்து பண்ணோன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். சரிங்களா? அண்ட் ஸ்ப்ரே அண்ட் கோம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஹேர், கொஞ்சம் இப்படி லிஃப்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணோன்னு சொன்னால் அவங்களோட ஹேர், இப்போ நான் ஆல்ரெடி இங்கே கேர்ள்ஸ் பண்ணது கூட பாருங்கள், இது ஒரு மாதிரி லிஃப்டடாக, இது நான் ஸ்ப்ரே பண்ணாததுனால இது வந்துருச்சு, நான் திருப்பியும் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஆனால் லிஃப்டடாக இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஹேர் நல்ல பவுன்சியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அவங்க ஹேர்லேயே வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது அவங்களுக்கு முடி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இங்கே லைட்டாக நான் வந்து ஷைன் ஸ்ப்ரே பண்ணுறேன், ஏன்னா அந்த பிசுரெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக வரும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு நான் ஃபுல் கேர்ள்ஸ் வந்து வெறும் பாட்டம் கேர்ள்ஸ் தான் போடுறேன். உங்களுக்கு இங்கே ரொம்ப வந்து பண்ணல, ஜஸ்ட் வந்து கீழே மட்டும் பாட்டம் கேர்ள்ஸ் தான் நான் வந்து மெயினாக நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஃபுல் கேர்ள்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் வந்து இன்னும் ரொம்ப அப்படி தூக்குனா மாதிரி ஆகிடும். ஸோ பாட்டம் கேர்ள்ஸ் மட்டும் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் நல்லா லைக் உங்களுக்கு அந்த லென்த் வந்து அந்த ஷோல்டர் லெவல் அவங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த லெவலில் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல், இப்போ நம்ம வந்து ஷோல்டர் லெவலில் நம்ம கொடுக்குறோன்னும் போது அந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ அதனால நான் வந்து கேர்ள்ஸ் வந்து இங்கே மேலேருந்து கொடுக்கல, ஜஸ்ட் பாட்டம் கேர்ள்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே,
எங்களை லேயராக எடுத்து பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்ன்ட்டு நீங்கள் அப்படியே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. ஸோ அதனால் லேயராக எடுத்து நீங்கள் வந்து பேக்கும் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் கேர்ள்ஸ் போடுறதாங்க, உங்கள் மெத்தட் எப்படியோ நீங்கள் போடுங்க. ஆனால் கொஞ்சம் லேயராக எடுத்து அதை வந்து பேக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேர்ள்ஸ் போடுங்க. அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும். முடி இல்லாதவங்களுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இங்கே மேலே நம்ம கீழே தான் கேர்ள்ஸ் போடுறோன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மேலே கொஞ்சம் ஷைன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கேர்ள்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே மட்டும் எப்படிப்பா இவ்வளோ ஷைனிங் இருக்குது, கீழே மட்டும் அந்த கேர்ள்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ கேர்ள்ஸ் போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் லைட்டாக ஷைன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, அது ஃபுல் ஹேருக்கு ஷைன் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஷைன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது, நிற்காது, ஹோல்ட் ஆகாது. ஸோ அதனால் ஃபுல் ஹேருக்கு நம்ம வந்துட்டு, அதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணல, வெறும் இங்கே கீழே வரைக்கும் தான் நம்ம வந்து கேர்ள்ஸ் போடுறோம். ஸோ இது வரைக்கும் தான் ஷைன் ஸ்ப்ரே பண்ணணும். இதுக்கு கீழே வந்து ஷைன் ஸ்ப்ரே நம்ம வந்து பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே நம்ம வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே, அதாவது நம்ம கேர்ள்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட ஸ்ட்ராங் ஸ்ப்ரே போட்டுட்டு நம்ம வந்து பண்ணலாம், தப்பில்லை. பட் ஷைன் ஸ்ப்ரே இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு மட்டும்தான் ஷைன் ஸ்ப்ரே. ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு இப்படி தெரியணுன்றதுக்காக இந்த இடம் வரைக்கும் தான் ஷைன் ஸ்ப்ரே நம்ம வந்து போடுறோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக ஜஸ்ட் இந்த சி செக்ஷன் போட்டு நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் தான் நம்ம வந்து விட போகிறோம். லூஸ் கேர்ள்ஸ் வந்து ஃப்ரீ ஹேர் போட்டுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஹேர் ஸ்டைலே நான் வந்து போட்டேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பேக் புஃப் வேணுமோ வச்சுட்டு இந்த ஹேருமே வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு பேக். எப்பயுமே நம்ம வந்து லைக் ஹேர் ஸ்டைலில் வந்து ஃப்ரண்ட் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும், இப்போ பெரியவங்களுக்கு ஒரு மாமுக்கு போடுறோன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டு அவங்களோட நார்மலாக அவங்க எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் வந்து வாருவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அவங்க சென்டர் பார்ட்டிஷன் எடுப்பாங்களா, இல்லை ஃபுல் புஃப் எடுப்பாங்களா, இல்லை எப்படி எடுப்பாங்கன்றதை அவங்கள கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் வேரியேஷனாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் வேரியேஷன் மாற்றிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து என்னமோ ரொம்ப ஓவராக பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பேக்கில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், கொண்டை போட்டுக்கலாம், மெஸ்ஸி பிரைட் போட்டுக்கலாம், ஃப்ரீ ஹேர் கேர்ள்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஃப்ரண்ட் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபேஸுக்கு எப்படி சூட் ஆகும். அவங்க நார்மலாக இப்போ வந்து பிரைடாக இருக்கிறவங்க, இல்லை சின்ன வயசு, அதாவது ஒரு 20+, 25+ பிரைட் மேட்ஸ், 30 கூட ஓகே. ஸோ கொஞ்சம் அவங்களுக்குலாம் வந்து டிபெண்ட்ஸ், அவங்க எனக்கு இந்த மாடல் ட்ரை பண்ணலாமா, அந்த மாடல் ட்ரை பண்ணலாமான்னு கேட்பாங்க. நம்ம அவங்களுக்குலாம் நம்ம வந்து பிரைட் மேட்ஸ், பிரைட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு பெரியவங்களுக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நார்மலாக அவங்க வந்து என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அந்த ஹேர் ஸ்டைலே நீங்கள் ஃப்ரண்ட் வேரியேஷன் போட்டுருங்க. நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க.
பண்ணிவிட்டு பேக் சைடில் நீங்கள் கொண்டை போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ் போட்டாச்சு. ஜஸ்ட் இந்த சைடில் வந்துட்டு அப்படி எடுத்து பின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அவங்களுக்கு ஹேரில் நான் எந்த எக்ஸ்டென்ஷன் வைக்கல. ஸோ எக்ஸ்டென்ஷன் வைக்காமையே அவங்களோட ஹேரில் எவ்வளோ நல்லா வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த சைடில் எடுத்து நான் ஹேர்பின் போட்டிருக்கேன். டிபெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்படி வேணுமோ, அவங்க ஃபேஸ்க்கு எப்படி சூட் ஆகுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். முக்கியமாக வந்து அவங்களுக்கு பேக் சைடு தான் நம்ம இப்போ இன்கேஸ் இதில் தான் நம்ம வந்து ஒரு லைட் வெயிட் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு பெரியவங்களுக்கு வைப்போம். லைக் ஒரு சிலர் எல்லாமே ஒரு 35+ லேடிஸ் அவங்க எல்லாருமே கூட, சில பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப தலை வலிக்கும், ஸோ அதனால எனக்கு ஹெவி வெயிட் எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லைட் வெயிட் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம வந்து தேடுவோம். அதுவுமே சில பேர் வந்துட்டு லைக் பண்ண மாட்டாங்க, எனக்கு அது வலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஹேர் ப்ரிப்பேர் பண்ணி லைக் ப்ளோ ட்ரை, ஒரு ரஃப் ப்ளோ ட்ரை கொடுத்து அதுக்கப்புறம் கிரிம்பிங் மிஷின்லேயே வந்துட்டு ஒரு லைட் அயனிங் கொடுத்து கிரிம் பண்ணி பேக்கும் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் போட்டோன்னு சொன்னால் அவங்க ஹேர்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் we can do a ஹேர் ஸ்டைல், ஓப்பன் ஹேர் ஸ்டைல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Day 1லேருந்து எந்த வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல், இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா Day 1லேருந்து வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா ஹேர் ப்ரிப்ரேஷன் பற்றி நான் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து எல்லா பிரைடுக்கு நான் முக்கியமாக வந்து என்னோடய வாசுகி மணிவண்ணன் யூடியூப்பில் வந்து மெயினாக நாங்கள் வந்து எங்களோட கான்செப்ட் வந்து நம்ம பிரைடுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எங்கே லேக் ஆகுறாங்க அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் ஒரு வீடியோவும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.